நிச்சயமாக கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே. இவர்கள் இருவருடைய போர் நிறுத்தத்தின் காரணமாக தொடர்ந்து போர்க்குண்டுகள் கடந்த 15 மாதங்களாக 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த போர்க்குண்டுகள் எல்லாம் வெடித்துக் கொண்டிருந்த அந்த சூழல் தற்போது குறைந்து அங்கு ஒரு அமைதியான நிலை காணப்படுகிறது. தற்போதுதான் அந்த மக்கள் அடிபட்டு கிடந்த மக்களுக்கெல்லாம் வைத்திய வசதி கிடைக்கிறது, அது போன்ற தண்ணீர் வசதி கிடைக்கிறது போன்றெல்லாம் இப்போதுதான் கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதற்குள்ளாகவே தற்போது ஒரு வெடிகுண்டை போட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். தன்னுடைய வாடிக்கையான பாணியிலே வரும் சனிக்கிழமை 12 மணி வரை, நண்பகல் 12 மணி வரை நான் கெடு விழித்திருக்கிறேன். அதற்குள் ஒன்றல்ல போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும், அல்லது பிணை கைதிகளை விடுவிக்கவில்லை அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க 1, 2 அல்ல அனைவரையும் விடுவிக்க வேண்டும், இல்லை என்றால் நரகத்தை எதிர்கொள்வீர்கள் என்ற வகையிலே அவர் ஒரு பகிரங்க எச்சரிக்கையை ஹமாஸ் போராளிகளுக்கு விடுத்திருக்கிறார். எனவே ஹமாஸ் போராளிகள் தற்போது என்ன செய்வது என்று அடுத்த கட்டமாக யோசித்து வருகிறார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் 3 கட்டமாக போடப்பட்டது. முதல் கட்டத்திலே பிணை கைதிகளை விடுவிப்பது, வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஒரு பிணை கைதிகளை, இவர்கள் ஒரு இஸ்ரேல் வசம் உள்ள பிணை கைதிகளை ஒரு கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிப்பது. அதே போன்று இஸ்ரேலியர்கள் ஹமாஸிடம் இருக்கிறார்கள், அவர்களை விடுவிப்பார்கள். இஸ்ரேல் முதற்கட்டமாக 33 மொத்தமாக 6 வாரத்தில் முதற்கட்ட போர் நிறுத்தமாக முதல் 6 வாரத்திலே 33 பிணை கைதிகளை இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும். இவர்கள் 6000 கைதிகளை விடுவிப்பார்கள் என்ற வகையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2 வாரங்களாக பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டன. ஆனால் ஹமாஸ் தற்போது என்ன குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றால், இஸ்ரேல் ஒரு பக்கத்தில் போர் நிறுத்தம் என கூறிக்கொண்டு பல இடங்களிலே தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற வகையில் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குவதால் நாங்கள் போர் நிறுத்தத்தின்படி நாங்கள் பிணை கைதிகளை விடுவிக்கலாமா என்பது குறித்து யோசித்து வருகிறோம் என கூறினார்கள். இதை அடுத்துதான் ட்ரம்ப் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார், பகிரங்க எச்சரிக்கையை. வரும் சனிக்கிழமை 12 மணிக்குள், அதாவது 4 பேரை தான் விடுவிக்க வேண்டும் இந்த 3வது வார ஒப்பந்தப்படி. இந்த 4 பேர் இல்ல, மொத்தமாக உங்களிடம் உள்ள அனைவருமே விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் நீங்கள் நரகத்தை எதிர்கொள்வீர்கள். என்ன நடக்கும் என்பது நான் இப்போது சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பாருங்கள், விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்ற வகையில் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 வாரங்களுக்கு முன் பேசும்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், காசாவை நான் விலைக்கு வாங்க போகிறேன், சொர்க்கபுரியாக மாற்றப் போகிறேன், அங்குள்ள இடிபாடுகள் எல்லாம் அகற்றிவிட்டு புதுசாக கட்டிடங்களை, வானுயர கட்டிடங்களை கட்டி ஒரு சொர்க்க பூமியாக, மத்திய கிழக்கு நாடுகளின் சொர்க்க பூமியாக நான் காசாவை மாற்றப் போகிறேன் என கூறியிருந்தார். இதற்கு காரணம் அவருடைய மருமகன், அதாவது ட்ரம்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் என்று இருக்கிறார். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர். எனவே அவருடன் சேர்ந்து அந்த காசா முழுவதும் ரியல் எஸ்டேட் தொழிலை அதிகப்படுத்துவதற்காக ஒரு திட்டம் வைத்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ட்ரம்ப் என்றும் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்காவிலேயே. எனவே ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்புகளை யாரும் பெரிய அளவு ரசிக்கவில்லை. மத்திய கிழக்கு நாடுகள், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா போன்ற நாடுகளே இதை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தன. குறிப்பாக ஈரான் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற வகையில் தற்போது ரஷ்ய போர் விமானங்களை, சுகோய் 35 விமானங்களை எல்லாம் வாங்கி குவித்து வருகிறது. இந்த சூழல் ட்ரம்ப் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பதால் நிச்சயமாக போர் மேகங்கள் மீண்டும் சூட ஆரம்பித்திருக்கு என்றே கூறலாம். வரும் சனிக்கிழமைக்குள் எல்லோரையும் விடுவிப்பது என்பது நிச்சயமாக முடியாது என ஹமாஸ் கூறியிருக்கிறது. இது ஏற்கனவே இருக்கும் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது, கூடுதல் அழுத்தத்தை கொடுத்திருப்பதால் நிச்சயமாக எதிர்விளைவுகள் இரு பக்கத்திலும் இருக்கும் என கூறப்படுகிறது. எனவே எந்த நேரத்தில் மீண்டும் போர் நிறுத்தம் முறிந்து போர் தொடங்கும் என்ற ஒரு அச்ச உணர்வு தற்போது அங்கு காணப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த 42 நாள் முதற்கட்ட போர் நிறுத்தம் முடிவடைவதற்குள்ளாகவே ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்பானது பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கி இருக்கிறது. இது பதற்றத்தை கூட்டி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு பெருமளவு உதவி செய்வேன் என கூறியிருப்பது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட $600 பில்லியன் 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆயுதங்கள், குறிப்பாக ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் எல்லாம் தர தயாராக இருக்கிறேன் என்ற வகையிலே இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு முழு உதவியும் அமெரிக்கா செய்ய போகிறது என்ற வகையில் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். இது மேலும் பதற்றத்தை கூட்டியிருக்கிறது. ஹமாஸ் மட்டுமல்ல, ஹமாஸுக்கு துணையாக லெபனான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் எல்லாம் களமிறங்கினால் நிச்சயமாக ஒரு பெரும் போர் மத்திய கிழக்கு நாடுகளில் வெடிப்பதற்கான வாய்ப்புகள்
நிறைய காணப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புட்டினுடன் வேறு ட்ரம்ப் பேசியிருக்கிறார் என்ற தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விரைவில் சந்திக்கவும் போகிறார்கள். இருவருமே சவுதி அரேபியாவை சந்திக்கப் போகிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு போர் மேகம் அங்கு சூழ்கிறதோ அல்லது வழக்கம் போல் ட்ரம்ப் வாய்ஜாலத்திற்காக ஒரு அறிவிப்பு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு பிறகு அமைதியாகி விடுவாரா என்றும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். எது எப்படி இருப்பினும் ட்ரம்பின் பேச்சு அங்குள்ள போர் நிறுத்தத்தை முறித்து விடுமோ என்ற ஒரு அச்ச சூழ்நிலையும் போர் மேகம் சூழுமோ என்ற அச்ச நிலையும் அதிகரித்திருக்கிறது பன்மடங்கு என்பதால் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் கண்கூடாக தெரிகிறது என்றுதான் கூற வேண்டும். நிக்கிதா.